எனக்கு ஏற்ற மாதிரி எந்த கடையிலையும் ஃபோனே கிடைக்க மாட்டேங்குது. சரி, உள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். எந்த மாதிரி கடைகளுக்கு வந்தாலும் இதை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. இட்ஸ் ஓகே, வாங்குறது இஎம்ஐ ஆஃபர் தான். ஓகே, காசு கையில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும். ஒரு பிராண்டடான ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிட்டு போகலாம். ஃபஸ்ட் என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி ஆகணும். ஏன்னா இஎம்ஐக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பேமெண்ட் கொடுத்தே ஆகணும். ஓ ஷட், அடடா. எக்ஸ்கியூஸ் மிஸ் சார், நான் வெயிட் பண்ணுங்கள் சார். நான் என்னோடய பர்ஸ் எடுத்துக்கிறேன். பர்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, பட்ஜெட் ஒரு 5000 இருக்குது. கலெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு 15,000 முடிக்கணும் ஸ்மார்ட் ஃபோனே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ கடைக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்ன மாடல் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னே தெரியல, பார்த்தா தான் தெரியும். ஓ வெயிட். இது உனக்கு ஓவரா தெரியல? ஏதா இப்போ இந்த 2 ரூபாய் எடுத்துக்கோ. ஓகே, சரி போ. பாய். See you. Get in sir. Welcome. Yes. Welcome sir. நினச்ச மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. அதுவும் 0% இஎம்ஐ ஆஃபர். இட்ஸ் பெட்டர். கன்ஃபார்மாக இந்த கடையை விட்டுட்டு போகவே கூடாது. வாங்க சார். Get in. என்ன மொபைல் பார்க்குறீங்களா? மொபைல் பார்க்குறீங்களா? அந்த ஒரு ஃபோன் எடுத்து காமிங்க. இந்தாங்க சார். ஓகே, இப்போ நான் பார்க்குறேன். It's better. Nice smartphone. Okay. ஃபோனோட என்ட்ரன்ஸை பார்க்குறக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதுக்குள்ளே போய் பார்த்தா அடடா, இந்த ஃபோனை யூஸ் பண்ண என்னோடய ஃபோனாகவே மாற்றிடலான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு தோணுது. அப்படியே எனக்கு எப்படியோ மேக்ஸிமம் 1 lakhக்கு கம்மியாக இல்லாமல் இந்த ஃபோனை வாங்க முடியாது. அதனால் சார் வெயிட் சார். நம்ம ரேஞ்சுக்கு இந்த கடை பெருசாக இருக்குது, அதனால வேற கடையை பார்க்கலாம். சார் வெயிட் சார். போறீங்க சார். பார்க்கலீங்க. என்னது போறீங்க சார்? எதுவும் வாங்கலை? அதுவா, அவ்வளோதான், பார்த்தாச்சு, கிளம்புறேன். இதில் எனி ப்ராப்ளம் வித் யூ ப்ரோ? ஹலோ, பெயிண்ட் பண்ண வேண்டாம், நானே கண்டிப்பேன். எந்த ஒரு கடை ஏறி இறங்கினாலும் அந்த கடையை விட்டு வெளியே ட்ரெஸ்ஸை தாங்கும்போது கஸ்டமரோட கையில் கட்டப்பையாவது இருக்கணும் கன்ஃபார்மாக. எப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கடையில் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. புரியுதா? என்னவா நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரோ, நான் இந்த ஷாப்புக்கு மொபைல் பார்க்க வரல, போனேன், மொபைல் போனேன், வாங்கிட்டு போனாலும் வந்தேன். பஸ் தெரியுதா? ஓ, நீ அப்படி வரியா? புரியுதா? புரியுதுடா, நீ சொன்ன டபுள் மீனிங். அப்போ ஃபோனை காமிங்க. அப்புறம் இன்னொன்று, நீங்கள் என்ன சார்னு கூப்பிடலாம் தேவையில்லை. நீங்கள் என்னை எப்படி கூப்பிடுவாங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸு இல்லாமல் கூப்பிட்டாலும் எனக்கு ஓகே தான். இல்லை போடா வாடான்னு கூப்பிட்டாலும் எனக்கு ஓகே தான். புரியுதா? இந்த கடையை பார்த்தாலே ஃபோனை வாங்கணுமே தோணுதே. வாங்கிட்டு வந்துக்குமா? எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு ஃபோன் வேணும். மாடலு ஸ்மார்ட் ஃபோன் மாடல். எனக்கு ஐபோன் மாடல்ஸ் நிறைய
ஐஃபோன் மாதிரி இருக்கா? ஐபோன்ல 15 ப்ரோ மேக்ஸ் பார்க்கலாம். ஜஸ்ட் என்னடா ஸ்டாண்டர்ட் முறைன்னு சொல்லிட்டு ஐஃபோன் ஸ்டாக் எடுத்து காமிச்சிருக்கீங்க. இப்போ இல்லை, எப்போவுமே பிராண்டட்னு ஒரு சொன்னால் அது அந்த நேம் மட்டும்தான். ஐஃபோனுங்கிற நேம் மட்டும்தான். இப்போ என்ன சொன்னீங்க? ஆண்ட்ராய்டுக்கு அப்புறம் தான் ஐபோனே. இந்த சிட்டி ஏரியா இந்த டோட்டல் சிட்டி அந்த ஏரியா எவனாச்சும் ஒருத்தனோட ஐபோன் இருக்கும் ஒருத்தனோட கையில தான் ஐபோன் இருக்கு. மீதி இருக்கிற மோர் தென் பீப்புள்ஸோட கையில இந்த ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் போன் தான் போயிருக்கு. எந்த போன் ஃபர்ஸ்ட்ல இருக்குங்கிறதுலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. எந்த போன் எல்லாரும் லைக் பண்ணி மோர் தென் பீப்புள்ஸ் அதை யூஸ் பண்றாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதான் யூஸ் பண்ணுறது ஆண்ட்ராய்டு. அது ஆண்ட்ராய்டு ஃபேவரட் பர்சன் ஆனால் ஐஃபோன் ஃபேவரட் பர்சன்லாம் லெவலில் இருக்கான்னு தெரியல. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு ஆண்ட்ராய்டு. இது பண்றியா? நீ லவ் பண்ற. நான் லவ் பண்றேன். இல்லை வெரி குட். இல்லை நீ லவ் சொல்றேன். நான் லவ் பண்றேன். இல்லை கடையில் நீ ஸ்டாஃபா நான் கஸ்டமராக தெரியும். நீ கொஞ்ச நேரம் ஸ்டாஃபா இருக்கு, நான் கஸ்டமராக இருக்கேன். நீ கடையை மெயின்டைன் பண்ணி என்ன ஹியூமன்ஸ் இந்த இடத்த நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க சார். சார் நம்ம என்ன ரேஞ்சுக்கு போயிட்டாலும் நம்ம இடத்த நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, மெயின்டைன் பண்ணணும். எல்லாரும் சொல்கிறாங்க ப்ரோ ஐஃபோனு ஐஃபோனில் அப்படி என்ன இருக்குன்னு சுத்தமாக தெரியல எனக்கு. ஏன் இவ்வளோ சொல்கிறீங்களே? இவ்வளோ சொல்கிறேன். நீங்கள் இதே இந்த ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலை தான் யூஸ் பண்ணுறீங்க. வெல்டன் 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 வெல்டன். ஆண்ட்ராய்டு இதனால ஆண்ட்ராய்டு ஒரு மாடல் இருக்கு. ஆண்ட்ராய்டில் பிராண்டட் ஃபோன் அவங்க ஃபஸ்ட்டு அதை பார்க்கறதுக்கு இருக்கும் இல்லையே. அவங்க யார் நமக்கு தெரியாது அவங்க யார். தெரியாது. புரிஞ்சு புரியுது. நீங்களே தெரியுது. தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ லேட்டஸ்டா இருக்கிற இந்த இயர்ல ட்ரெண்டிங்கா இருக்கிற பிராண்டட் ஸ்மார்ட் போன் காமிங்க ப்ரோ.
மெயினாக அந்த ஒரு ஃபோனை கேமரா குவாலிட்டிக்குமே மேக் பண்ணியிருக்கணும் அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஷியோமி. இதான் நீ கேட்ட சுவாமி. நான் ஷியோமி கேட்கவே இல்லைங்க. சுவாமி பேசுகிறேன். ஷியோமி தான் கேட்கும். என்னங்க சுவாமி? ப்ரோ நான் அந்த ஷியோமியை கேட்கல ப்ரோ. ஷியோமி என்கிட்ட காட்டு. இதான் மீனிங். கேக் ஹலோ ப்ரோ. இது அந்த ஷோகேஸ் வச்சுங்க. என்ன ஆன்சர்லாம் கிட்ட கேட்க வேணாம் ப்ரோ. மொபைல் தானே எதுவுமே பிடிக்காதோ? பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே. டேக் 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 டேக். அது ஒரு மாடல் தானே. மெயினாக இந்த ஃபோனை கேமராவுக்குன்னு மேக் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் தானே. அந்த பர்பஸ் நிலத்தில் இல்லை. ரியலி ரிலேட்டட். சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பிராண்டடான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுமா வேண்டாமா? இது கன்ஃபார்ம் இல்லை. அதுதான் அது அவங்க ஷோகேஸ்லயே இருக்குது. அதான் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. நான் இங்க லைஃப் பேசிட்டு இருக்கு. நீங்க அந்த டிவி வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. நான் இங்க பேசிட்டு இருக்கு. டிவி டிவி வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜுராசிக் பார்க்கெல்லாம் 19 ப்ரோ. எப்போ பண்ண ஃபிலிம் இப்படி கான்ஃபிடென்ட்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு அந்த ஃபிலிம்ல இருக்குதான். இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் இருக்கிற WW அதெல்லாம் வாட்ச் பண்ணாமே. இந்த டைம்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். கஸ்டமருக்கு கண்டிஷன் பண்ணுங்க. இங்க வீட்டு இருக்கு. ஹலோ ஹலோ கணசுல கேப் இருந்துச்சா? கேப் வச்சுக்கூடாது. ஆல்மோஸ்ட் நீங்க என்ன வாட்ச் பண்ற மாதிரி கேப் தெரியல எனக்கு. ஓகே ஓகேங்க. பார்த்தா அந்த மாதிரியே தெரியலாம். இதெல்லாம் ஓவரா இல்லை உங்களுக்கு? இப்படி எவ்வளோ நேரம் ப்ரூ பார்த்துக்கிட்டே இருக்கிறது? Excuse me. Hello. Hello.
என்ன பார்க்கவே மாட்டேங்கிறீங்க? என்னடா டேய்? எக்ஸ்கியூஸ் மீ. நான் இங்க ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பாருங்க. ரைட், இதுக்கப்புறம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. இப்போ வர இரு. நம்ம வேலையை காட்டலைன்னா வேலைக்கே ஆகாது போலையே. இதில் ஏதான ரிமோட்டு? இதுக்கப்புறம் என்ன? ஓ ஒன்றும் இல்லை கையில். ஷட், இந்த ரிமோட்டை எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும். நம்மகிட்ட ரிமோட் எடுக்கலைன்னா மற்ற கஸ்டமர்ஸ்க்கு இதுதான் கதி. அதனால எப்படியாச்சும் இந்த ரிமோட் எடுத்து டிவி ஆஃப் பண்ணணும். ஓ ப்ரோ, நீங்கள் வாட்ச் பண்ணுங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுல்ல ஃபிலிம். இட்ஸ் ஓகே. இப்போ நைஸாக டிவி வைக்கிற பக்கம் அப்படியே போகணும். அப்பா, எப்படியோ ரிமோட் எடுக்கிறத பார்க்கல. இட்ஸ் ஓகே. நான் வந்ததுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியே ஆக்கணும். இல்லைன்னா நான் வந்ததுக்கு அர்த்தமே இல்லை. சிலை கிடைக்கும் நிலவை சிறை பிடித்தது என்னை. டிவி 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 எங்கே டிவி? டிவி ஃப்ரண்ட் சைடில் இருக்கா? ஓகே, சூப்பர். இட்ஸ் ஓகே. இப்போது சைலண்ட்டாக அப்படியே டிவி கிட்ட போகணுமே. ஓகே, வேறு வழி இல்லை. இப்போ எதை பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஏன்னா எனக்கு டைமே இல்லை. ஃபாஸ்ட். ஓ ஷர்ட், பண்ணலாமா வேண்டாமா கன்ஃபியூஷன் இப்போ வருதே. ஓகே, ஏதோ ஒன்று பண்ணிடலாம். இறங்கியாச்சு, பெண் வாங்கக்கூடாதல்ல. டிவியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, இப்போ என்ன பண்ணுறான்னு பாரு. பட் இருந்தாலும் நல்லா சின்சியராக பார்த்துட்டு இருக்கிறாங்களே ஃபிலிம்மை. நான் கூட இந்த மாதிரி பார்க்கல ஃபிலிம்மை. ஓ ஷட், ரிமோட் இதானா? ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஒருவேளை மாற்றி இட்டு வந்துட்டனோ தெரியலையே. ஓ ஷட், இந்த ரிமோட்டு வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ டிவி ஆஃப் பண்ணுறதுக்கு என்னடா பண்ணுறது? ஓ, ஒர்க் ஆகு. இந்த நேரத்தில் வந்து என்னை கொடுமை பண்ணுறியே. ஓ, இது இந்த டிவியோட ரிமோட்டா இல்லை வேறு ஏதாவது டிவியோட ரிமோட்டா? ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஆகி தொலைய மாட்டேங்குது. அப்படியே இந்த எனக்கு வர டென்ஷனுக்கு இந்த ரிமோட் அப்படியே வந்து பொழந்துடுறேன் ஆனால் தோணுது. ஷே, அவங்க பார்க்கறக்குள்ளே இதை பண்ணி ஆகணும். குயிக்கா கமோன். இந்த டிவியோட ரிமோட்டு தான் அங்கே இருந்தது. இல்லை நான் வேறு ஏதாச்சும் டிவியோட ரிமோட் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா? இல்லை. ஓ, ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இதில் தான். ஓ ஷட், எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. வாட் கேன் ஐ டூ? கமோன் யா. ஓ ஷட், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. மொத்தத்தில் நான் யோசிச்சு பார்த்தா ஒரு குட் ஐடியா. இது டிவிக்கு போகிற கேபிள் தானே? இதை கழட்டி தனியாக விட்டுட்டா டிவி ஆஃப் ஆயிரும். அப்புறம் எங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஓ, யாரோ போகிற மாதிரியே இருந்துச்சு. 1 செகண்ட், கலருக்கு முன்னாடி இந்த டிவியோட ஃப்ளக் பாயிண்ட் தானே பார்த்துக்கலாம். ஏன்னா செக் பண்ணிட்டு தான் எல்லாத்தையும் பண்ணணும். வேறு எதுக்காச்சும் போகிற ஃப்ளக் பாயிண்ட் ஆகுதுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. ஒன்றும் அதெல்லாம் கிடையாது. இதுதான் அந்த டிவியோட ஃப்ளக் பாயிண்ட்டா? எனக்கு இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடுச்சே இப்போது. எஸ், இந்த டிவியோட ஃப்ளக் பாயிண்ட் தான் நான் நினைக்கிறேன். யா, இதே தான் இந்த டிவியோட. யா, குட்.
ஐயா இப்போ நான் கழட்டி ஆகணும் நிறையா. கமோன் சஞ்சய், கமோன் கமோன் கமோன், எதையும் திங்க் பண்ணாத, ஃபாஸ்ட்டாக டூ இட் நவ், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், கமோன் யா கமோன் ஃபாஸ்ட் யா. ஓ ஓ கழட்டிட்டேன். ஓ ஓ நீ இப்போ எஸ்கேப் ஆகணும் ஃபாஸ்ட்டும். அவங்களோட ரியாக்ஷன் மறுக்குள்ள கமோன் 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 ஃபாஸ்ட் சஞ்சு, ரிமோட் அவங்களோட தானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐயோ இப்படியே போயிட்டு இருந்தா யாராச்சும் பார்த்துருவாங்களே. ஓ ஷேட், நான் இப்போ ராங்கான ரூட்டில் என்ட்ரி கொடுத்துட்டேனே. ஸோ இப்போ இந்த கடையை விட்டு சீக்கிரமாக வெளியே போகணும். வேறு வழியே எனக்கு இல்லை. ஓ இப்போ கடையிலேருந்து யாராச்சும் எனக்கு பிடிக்கிறதுக்குள்ள நான் சீக்கிரமாக இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். கமோன் சஞ்சய், கமோன் கமோன். ஓ ஷிட், இப்போ நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. ஓ நோ, ஃபஸ்ட்டு நான் அந்த கடையை விட்டு எக்ஸைட் ஆகணும். ஓ ஓகே கமோன். அச்சோ பேக வேறு வந்துட்டனே. எனக்கு எல்லாமே நெகட்டிவாக இருக்குது இன்றைக்கி. ஓ ஷிட், வேறு இஸ் ஏ பேக் ஹியர். ஓ குயிக். ஓ இப்போ இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, எனக்கு யாரும் என்ன பார்க்கலைனாலும் சிசிடியில் வெரி நைஸ். ஓ நோ, ஜஸ்ட் மிஸ்டு. எஸ்கேப் கமோன். ஓ அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரோட்டை பார்த்து தான் அப்படியே ஓடணும், வேறு வழியே இல்லை. பட் இருந்தாலும் உள்ளே இருக்கிறவங்க டிவி ஆஃப் பண்ணதில் ஷாக் ஆகிட்டாங்க. நீ யார் என்ன அட்டாக் பண்ணுற? ஒன்ஸ் அகேன் இரு, இவர் தான் சிசிடி செக்யூரிட்டியோ. நல்லா மாட்டிக்கிட்டே. ப்ரோ எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே. எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம், ஒரு ரியாக்ஷனோடே இருக்கட்டும். எங்கே ப்ரோ கூட்டிகிட்டு இருக்கிறீங்க? ஓகே, நான் நீங்கள் சொல்கிற வரைக்கும் வந்துடுறேன். நான் தொடச்சி கொடுத்துட்றேன். ஓகே, ஒரே ஒரு நோக்கிய ஃபோன் மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருங்க. ஐயோ எப்படி தெரிஞ்சிருந்தா நான் டிவியோட ஃப்ளக் பாயிண்ட்டை கழட்டியே விட்ருக்க மாட்டேனே. இப்போ நான் நல்லா வந்து இந்த மொபைல் ஷாப்பில் மாட்டிக்கிட்டேனே. ஓ அடிக்காதீங்க ப்ரோ, வலிக்குது. இன்னும் என்கிட்ட என்னென்ன வேலை வாங்க போகிறாங்களோ. தொடைக்கிறேன். ஓ வாட்ச்மேனும் சேர்ந்து அடிப்பாருன்னு நினைக்கிறேன்.